ஸோ லினக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்க. விண்டோஸ்னால் ஒரு பெய்டு வெர்ஷனாக இருக்கிறது எல்லாருமே இந்த லினக்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இது ஹைலி செக்யூர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்க. உலகத்தில் இருக்கிற ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் தி வெப்சைட்ஸ் தான் ரன் ஆகுது இல்லையா சர்வர், அது எல்லாமே லினக்ஸில் தான் பண்ணியிருக்காங்க. லைக் வாட் இஸ் லினக்ஸ்? Linux is a free open source Unix based operating system that manages computer hardware and software resources to run. So ஒரு ப்ராசஸ் அப்படின்னா என்னங்க? ஒரு ஆப்ரேஷனுங்க. ஒரு வேர்டோ பவர் பாயிண்ட்டோ நான் ஓப்பன் பண்ணால் அது ஒரு ப்ராசஸ் தாங்க. அதை வந்து மானிட்டர் பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணி எல்லாமே பண்ணுங்க. ஸோ பிஎஸ் அப்படின்ற ஒரு கமெண்ட் இருக்குது. அது என்ன பண்ணால் வியூ ப்ராசஸ்லாம் வியூ பண்ணுறது பயன்படுங்க. டாப்ன்ற கமாண்ட் வந்து ரியல் டைமாக என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்குன்றதை காமிக்கிறது. கில்ன்றது ஒரு ப்ராசஸ் கில் பண்ணுறதுங்க. ஹவு லினக்ஸ் இஸ் மேனேஜிங் திஸ் ப்ராசஸ்? So Linux process management is a set of operations and tools that is சிவில் இன்ஜினியர் ஒரு சைட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்காருங்க. 2018 பாஸ் அவுட்டுங்க. சிவில் டிபார்ட்மெண்ட் படித்தவருங்க. ஐடிக்குள்ளே போக முடியுமாங்க? அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. லினக்ஸ் எல்லாருமே வந்து லினக்ஸ்ன்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதே மாதிரி நிறைய கமெண்ட்ஸையும் போஸ்ட் பண்ணாங்க. அதுக்காகவே ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் பிளான் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி நான் நிறைய கேள்விகள் என்கிட்ட படித்து இன்டர்வியூக்கு போகக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டை கேட்க போகிறேங்க. அவங்க எப்படிலாம் ஆன்சர் பண்ணுறான்னு பார்க்கலாங்க. அதை நான் உங்களுக்கு கைடன்ஸாக கொடுக்க போகிறேங்க. இது வந்து டாப் மோஸ்ட்டாக வந்து கேட்குற இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனியில் வந்து லினக்ஸ் பேஸ்டாக படித்து பிளேஸ் ஆன என்னுடைய 100கணக்கான மாணவர்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க. இவங்க எல்லாருமே கெரியர் கேப் இருக்குங்க. நான் ஐடியில் ஒர்க் பண்ணவங்க, ஐடிக்குள்ளே போனன்ட்டு நேர்மையாக இவங்க எல்லாமே நம்ம கம்பெனியில் படித்து பிளேஸ் ஆனவங்க. இந்த மாதிரி வந்து நீங்களுமே வந்து கோர்சஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து இது எல்லாமே நான் கண்டக்ட் பண்ணுற கோர்சஸுங்க. கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. நம்பர்ஸுங்க, மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, ஒரு சந்தோஷமான விஷயத்தோடு நம்ம ஆரம்பிக்கலாங்க. என் தம்பி பிளேஸ் ஆகிருக்காருங்க, அவரை பற்றி பார்க்கலாங்க. என்னுடைய தம்பி குமாருங்க, 2018 சிவில் இன்ஜினியருங்க. டபுள் ஆஃபர் வாங்கியிருக்காருங்க. ராமநாதபுரங்க, காமராஜ் காலேஜில் படித்தவருங்க. சிவில் இன்ஜினியர் ஒரு சைட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்காருங்க. 2018 பாஸ் அவுட்டுங்க. சிவில் டிபார்ட்மெண்ட் படித்தவருங்க. ஐடிக்குள்ளே போக முடியுமாங்க? நேர்மையாக நாம் இப்போ வந்து அவருடைய ஸ்பீச் கேட்கலாங்க. 2008 பாஸ் அவுட்டு, சிவில் இன்ஜினியரு. சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் 4.5 வருஷமாக சிவில் ஃபீல்டெலாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். தென் சுவிட்ச் ஓவர் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நான் எல்லாத்துலேயும் சர்ச் பண்ணும்போது இதை பார்த்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஜாயின் பண்ணி இப்போ ஜாவா டெவலப்பர் ப்ளேஸ் ஆகிருக்கு. எல்லாருமே நேர்மையாக போக முடியும். நம்பிக்கையோடு போராடினா மட்டும் போதுங்க. இந்த மாதிரி நீங்களும் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாங்க. ஸோ நான் வாங்க நம்ம இன்டர்வியூ செஷன்ஸ்க்குள்ள போகலாங்க. லினக்ஸ் இன்டர்வியூ கொஸ்டின் நம்பர் 1, வாட் இஸ் லினக்ஸ்? ஸோ லினக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்க. விண்டோஸ்னால் ஒரு பெய்டு வெர்ஷனாக இருக்கிறது எல்லாருமே இந்த லினக்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. லினக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீயே, ஓப்பன் சோர்ஸுங்க, நிறைய டூல்ஸ் இது சப்போர்ட் பண்ணுதுங்க, நிறைய சாஃப்ட்வேர் சப்போர்ட் பண்ணுதுங்க. அண்ட் ஃபைனலாக இது ஹைலி செக்யூர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்க. உலகத்தில் இருக்கிற ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் தி வெப்சைட்ஸ் தான் ரன் ஆகுது இல்லையா சர்வர், அது எல்லாமே லினக்ஸில் தான் பண்ணியிருக்காங்க. Hi, welcome to the interview. Hi, sir. This is for the Linux admin. We are going to ask questions to you. Like my first question is like, what is Linux? Linux is a free open source Unix based operating system that manages computer hardware and software resources to run. So it was created by Linus Torvald in 1991 in Finland. So it powers many distributions like Ubuntu, Kali Linux, Fedora, and is widely used in server, desktop, cloud system, embedded system and mobile devices like Android. It is known for its security, stability and performance. Okay, fantastic. So Linux is an advanced operating system when compared to Unix, right? Yes, sir. Okay. ஸோ லினக்ஸ் இன்டர்வியூ கொஷின்ஸ் ஃபார் ஃப்ரெஷர்ஸில் வந்து கொஷின் நம்பர் 2 என்ன கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, விண்டோஸ்க்கு லினக்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஒன்றுமே கிடையாதுங்க. விண்டோஸ் என்னங்க, இது ஒரு பெய்டு வெர்ஷன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். லினக்ஸ்ன்றது என்னது? ஃப்ரீ வெர்ஷன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ லினக்ஸ் விண்டோஸை விட லினக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பயங்கர செக்யூராக இருக்குங்க. அண்ட் மூணாவது வந்து இது கஸ்டமைஸ் பண்ண முடியாதுங்க. இது எவ்வளோ வேணால் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நாலாவது பார்த்தீங்கன்னா இது ஹெவியான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸுங்க, இது லைட்டான ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்க. அண்ட் அஞ்சாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா வந்து சர்வருங்க, ஹை பர்ஃபார்மன்ஸாக இருக்கிற கம்ப்யூட்டிங் எல்லாமே வந்து லினக்ஸில் பண்ணுவாங்க. கேமிங்கு கொஞ்சம் ஜாலியாக கேமிங்லாம் விளையாடுறதுக்கு விண்டோஸ் சூப்பராக இருக்குங்க. ஸோ தென் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லினக்ஸ் அண்ட் விண்டோஸ், மேன்? பிகாஸ் விண்டோஸ் we are using and it's good, right? Yes, sir. What is the difference? So the main difference between Linux and Windows are Linux is free open source operating system
known for its security, availability, and customizability, resource efficient, and it is popular in server administrator and for developers. While whereas the Windows is proprietary, it is a paid operating system and often requires license to run, and it offers better compatibility with user friendly for average consumers, and it is popular and standard in business communications and home environments for easy to use, and it supports broad software approaches and everything. Fantastic. Okay, so like this one is security is good, and here is comfortability is Yes, good, sir. right? ஸோ லினக்ஸ் இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸில் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு கொஷின் நம்பர் 3 என்ன கேட்பாங்கன்னா வந்து லினக்ஸோட ஃபைல் சிஸ்டம் பற்றி பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லினக்ஸ் ஃபைல் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக வந்து இந்த ஸ்லாஷ் அப்படின்ற ஒரு ரூட்டை தான் வந்து டாப்பாக சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் சிஸ்டம் வந்து 3 மேஜரான வகைகளாக இருக்குங்க. ஓகேவா? இது வந்து நார்மலாக விண்டோஸ் மாதிரி ஒரு ஹைரார்க்கியல் ஃபைல் சிஸ்டமாக ஒரு ரூட்டு, அதுக்குள்ளே நிறைய ஃபோல்டர் அந்த மாதிரி தான் இருக்குங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபைல் சிஸ்டம் பேர் வந்து ext4 அப்படின்னு சொல்லுவாங்க. 4th எக்ஸ்டெண்டட் ஃபைல் சிஸ்டம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு ஸ்டேபிளான லினக்ஸ் ஃபைல் சிஸ்டம்ங்க. ஓகேவா? ஸோ ஃபாஸ்ட், ரிலையபிள், லோ சிபி யூசேஜ்னு ஏகப்பட்டது இருக்குங்க. ஓகேவா? சர்வருங்க, ப்ரொடக்ஷன் சிஸ்டம் எல்லாமே வந்து ஸ்டெபிலிட்டிக்காக இந்த ஃபைல் சிஸ்டம் தான் பயன்படுத்துகிறாங்க. AWS இருக்குல்லையா, அதோட EC2 லினக்ஸ் சர்வர்ஸ் எல்லாமே வந்து இந்த ext4 வால்யூம் தான் இருக்குங்க. அடுத்து ரெண்டாவது ஃபைல் சிஸ்டம் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் ஃபைல் சிஸ்டம் சொல்கிற XFS தாங்க. இது வந்து 64 பிட் ஃபைல் சிஸ்டம்ங்க. பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். சிலிகான் கிராஃபிக்ஸ் கம்பெனி தான் உருவாக்குனாங்க. இது பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் நிறைய பெரிய பெரிய சிஸ்டம்ஸ் எல்லாமே இது மூலமாக தான் தயாரிப்பாங்க. நம்ம யூடியூப்லாம் இருக்கு இல்லையா, இது மூலமாக தான் வேலை செய்யுது. மீடியா ஸ்ட்ரீமிங், பிக் டேட்டா எல்லாமேங்க. ரெட் ஹாட் லினக்ஸுங்க, CentOS இவங்க எல்லாருமே இந்த XFS தான் யூஸ் பண்ணுறாங்க. மூணாவது BTRFSனு ஒன்று இருக்குங்க. இது வந்து B-tree ஃபைல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது ஒரு மாடர்னான ஃபைல் சிஸ்டம்ங்க. லைக் செல்ஃப் ஹீலிங், ஏதாவது ரிப்பேர் ஆனால் அதுவே ரிப்பேர் பண்ணி உங்களுடைய கேப்பபிலிட்டிங்க. ஸ்னாப்ஷாட்டுங்க, பேக்கப்லாம் எடுக்கிறதுன்னு எல்லாமே சூப்பராக பண்ணும். லேட்டஸ்டான டெக்னாலஜியில் இருக்கிற ஒரு லைக் ஃபைல் சிஸ்டம் தான் வந்து BTRFSங்க. சூசை லினக்ஸுங்க, ஃபெடோரா இந்த மாதிரி லினக்ஸ்லாம் வந்து இந்த ஃபைல் சிஸ்டம் தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இஃப் யூ டாக் அபவுட் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஃபைல் சிஸ்டம் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட், ரைட்? Yes, sir. ஸோ கேன் யூ டெல் மீ அபவுட் த லினக்ஸ் ஃபைல் சிஸ்டம், how it works? Linux file system, it is a structure that organizes and manages data on storage devices like hard drives, which allows operating system to store, retrieve and access files and directories. In Linux, it uses a hierarchical and tree-like structure that starts from a single root directly, that is slash, from which all files and directories are organized. So in Linux system, almost everything considered as file system, including hardware devices and process as a file. The Linux almost treat everything as a file system, sir. Okay. So it is same or different when compared to Windows operating system? It uses a slash as a directory for almost all process, hardware process, software process, everything. Okay. ஸோ லினக்ஸ் இன்டர்வியூ கொஷின்ஸ் ஆன்சர் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு இன்னொரு கொஷினும் கேட்பாங்க. அந்த கொஷின் நம்ம 4 நம்ம பார்க்க போகிறோங்க. லினக்ஸில் இருக்க ப்ராசஸ்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷினுங்க. ஒரு ப்ராசஸ் அப்படின்னா என்னங்க, ஒரு ஆப்ரேஷனுங்க. ஒரு வேர்டோ பவர் பாயிண்ட்டோ நான் ஓப்பன் பண்ணால் அது ஒரு ப்ராசஸ் தாங்க. அதை வந்து மானிட்டர் பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே பண்ணுங்க. ஸோ PS அப்படின்ற ஒரு கமெண்ட் இருக்குது. அது என்ன பண்ணால் வியூ ப்ராசஸ்லாம் வியூ பண்ணுறது பயன்படுங்க. டாப்ன்ற கமாண்ட் வந்து ரியல் டைமாக என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்குன்றதை காமிக்கிறதுக்கு. கில்ன்றது ஒரு ப்ராசஸ் கில் பண்ணுறதுங்க. ப்ரையாரிட்டி, ஒரு ப்ராசஸோட ப்ரையாரிட்டி மாற்றணும்னு நினச்சிங்கன்னா வந்து நைஸ் அப்படின்ற கமாண்டை யூஸ் பண்ணலாங்க. அதே நம்ம சர்வீசஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம், நமக்கு நிறைய சர்வீசஸ் பேக்ரவுண்ட் ரன் ஆகும் இல்லையா, அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு systemctl அப்படின்ற கமாண்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இஃப் யூ டாக் அபவுட் ஃபைல் சிஸ்டம், we need to talk about the process also, right? Yes, sir. So because every application, I'm opening a Windows MS Word or PowerPoint is a process, right? Yes, sir. How Linux is managing this process? So Linux process management is a set of operations and tools that is used to manage and control execution of a program on a Linux operating system. So it is a fundamental aspect of a Linux operating system that ensures resource allocation, multitasking and system stability. So Linux process management includes process creation and termination, process controlling, process scheduling, process management and resource management. Some common process management in Linux is command is psmin, it lists out the current process, and top is real time monitoring process, and systemctl, it lists some of the system process running in the background. Really These are the few commands. There are lots of commands. These are the most common used commands. Yeah, I can understand. So have you worked in this commands and all? Yes, in Linux sir. operating system? Yes, sir. You got an experience in that? Yeah, I got experience in Linux administrator as well as in the cloud Linux administrator. That's great. We are looking for such kind of candidates.
ஸோ லினக்ஸ் சிஸ்டம் இன்ஜினியர் இன்டர்வியூ கொஷின்ஸ் ரிலேட்டடாக வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா வந்து இந்த கொஷின் நம்ம 5 பார்க்க போகிறோங்க. லினக்ஸோடைய ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிங்க. ஃபைல் சிஸ்டம் பார்த்தாச்சு, அடுத்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் தானுங்க. சரி, ஓகே. ஸோ ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்னா வந்து ஸ்லாஷ் அப்படின்ற ஒரு ரூட் இருக்கும், அதுக்கு கீழே தான் வந்து நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். VAR அந்த மாதிரி நிறைய ஃபோல்டர்ஸாக இருக்கும், அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லாஷில் வந்து ஹோம்னு இருக்குங்க, அது ஹோம் ஃபோல்டராக இருக்குங்க. ETCன்றது கான்ஃபிக் ஃபைல்லாம் வச்சுக்கிற ஒரு ஃபோல்டராக இருக்குங்க. VA வந்து வேரியபிள்லாம் லோட் பண்ணுற ஃபைல்ஸாக இருக்குங்க. அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே USR அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்குங்க. இது இல்லாமல் தேவையான கமாண்ட்ஸ் எல்லாமே பின் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்குங்க. ஆப்ஷனல் சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து OPT அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் இருக்குங்க. இது இல்லாமல் வந்து பூட்டிங் ஃபைல்ஸ் எல்லாமே பூட்ன்ற ஃபோல்டரில் இருக்கும். டிவைஸ் ஃபைல்ஸ் எல்லாமே டெவ்ன்ற ஃபைல்ஸ் இருக்கும். டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாம் டெம்ப்ன்ற ஃபைல்ஸில் இருக்குங்க. TMP அப்படின்ற ஃபைல்ஸ் இருக்குங்க. We talked about the file system and everything, the process management, loading and everything. Can you explain the folder structure in Linux? Yes, sir. Linux folder structure, it uses a hierarchical tree-like structure that start from a single root directly slash from which all your files and directories branches out, and it uses FHS file system hierarchical standard that defines your How the hierarchy path. will be. For Okay. example, some common paths is /bin is for essential for system binaries, and /sbin is for user binaries. /home is for user data, /etc is for configuration files, and /dev is for device files, /tmp for temporary files. Sir. Okay. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க. லினக்ஸ் கமாண்ட் இன்டர்வியூ கொஷனில் முக்கியமான ஒரு 6வது கேள்வி என்ன தெரியுமா கேட்பாங்க, இந்த Symlink இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம விண்டோஸில் பார்த்தீங்கன்னா டி டிரைவில் இருக்கிற ஒரு ஃபோல்டருக்கு டெஸ்க்டாப்பில் ஒரு ஷார்ட் கட்டை உருவாக்கியிருப்போம். இந்த கிளிக் பண்ணால் அந்த டி டிரைவில் இருக்கிற அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். இந்த ஷார்ட் கட்டை வந்து லினக்ஸில் எப்படி பண்ணுறது தான் கேட்பாங்க. ஓகேவா, இந்த கமாண்ட் எப்படின்னு பார்க்கலாம். Symlinkனா என்னென்னா வந்து சிம்பாலிக் லிங்க்னு சொல்லுவாங்க. இதுக்கு கமாண்ட் என்னமா யூஸ் பண்ணுவோம்னா LN அப்படின்ற லிங்கை யூஸ் பண்ணிவிட்டு -S ஷார்ட் கட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எந்த ஃபோல்டரை வந்து நீ ஒரிஜினல் பார்த்தியோ அதுக்கு என்ன மாதிரி பாயிண்டரை நீ உருவாக்கணுன்ட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து இது 4 கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஷார்ட் கட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். See, like, have you heard about Symlink? What is it, Symlink in creating the folders in Linux? What is it? So, Symlink is also known as symbolic link. That is a type of file in Linux that points another files and another files and folders on your computer. So, Symlink is similar to a shortcut in Windows. To create a Symlink in Linux, we have to use the command like ln and -s. For example, ln-s /path to original folder and space /path to /the Symlink. The ln command is used to create a link, and the -s command used to create symbolic link. Okay. So it is linking the new files and folders, such kind of things you are talking? Yes, sir. Okay. Like we used to create a shortcut in the Windows Okay, desktop. okay. Okay, so like I got a folder or somewhere in D drive. Yes, sir. Creating a shortcut somewhere, that is Symlink, Symlink. right? In Linux. நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா வந்து லினக்ஸ் இன்டர்வியூ கொஸ்டின் பிகினர்ஸ் ரிலேட்டடாக வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 7 என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஜாவா சாஃப்ட்வேர் இருக்குது, ஜாவா இன்ஸ்டால் பண்ணால் அதுக்கான பாத்தை நீ செட் பண்ணணும். அப்போ தான் கிளிக் பண்ணால் ஜாவா உனக்கு ஓப்பன் ஆகும். இந்த பாத்தை நீ எப்படி செட் பண்ண போகிறது தான் கேட்க போகிறாங்க. சரி, லினக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து என்விரான்மெண்ட் வேரியஸில் செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் வந்து பேஷ் ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குங்க. அந்த ஃபைலை வந்து நாம் எடிட் பண்ண போகிறோங்க. ஸோ அந்த பேஷ் ப்ரொஃபைலை வந்து Ctrl-Alt-T அப்படின்ட்டு நம்மளுடைய டெர்மினலை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த கமாண்டுங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எடிட் பண்ணணும். என்ன ஃபைல்னால் வந்து .bash.rc ஃபைல் அப்படின்ற ஃபைலை வந்து நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க. எப்படி நாம் வந்து லைக் நானோ அப்படின்ற எடிட்டருக்குள்ளே போயிட்டு நானோ அண்ட் இந்த ஃபைலை கொடுத்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் VI எடிட்டரும் யூஸ் பண்ணிக்கலாங்க. யூஸ் பண்ணிங்கன்னா வந்து அதுக்கப்புறமா வந்து அந்த ஃபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜாவா பாத்தை நீங்கள் அழகாக செட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து கமாண்டை கொடுத்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா வந்து செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறதுக்கு Ctrl-O சேவ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களை ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட சேஞ்சஸ் லைக் உங்களுடைய ஃபைலில் அப்டேட் ஆகிடுச்சிங்க. இது வந்து சேஞ்ச் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் வந்து சோர்ஸ் அந்த ஃபைலோட நேம் வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ வந்து நீ சேஞ்ச் பண்ணது செக் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கு எக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு அந்த வேரியபிள் நேம் இருக்கு இல்லையா ஜாவா ஹோம், அந்த ஜாவா $1 கொடுத்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய அப்டேட்டட் கண்டென்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஜாவா வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா ஜாவாவோட லேட்டஸ்ட் வெர்ஷன் எல்லாமே கிடச்சிச்சுன்னா உங்களோட ஜாவா ஹோம் வேரியபிள் செட் ஆயிடுச்சுன்னா. See, like in programming language, Java is really famous, right? Yes, sir. So can you tell me how to set a path for a program, for example Java? So in Linux, setting a path for Java that involves following steps. First, you have to locate
if the Java is installed in your Linux system or not by commands like /user/library and /jvm. Yeah, it Then- is installed. Yeah, good. Then you have to edit your shell configuration and add the Java home and path variables like export Java home is equal to /user library jvm openjdk AMD16. Like you have to export the Java home. Then you have to export the path to variables which you have assigned in the path in the Java home. Then you have to reload the shell configuration to apply the changes. After applying the changes, you have to check if it is there or not, like source in the bash scripting. Okay. That is the command we used to from nano bash scripting to the exporting the Java home and path variables. We have to follow this command to make sure the path is set to the Java Okay. variables. Okay. So Java home, you need to set where the project is. Yes, sir. Software is. Software You have to map it. Mapping. Am I right? Yes, sir. Nano is this script like a window where you can type and like store the path and change it. Yes, Change sir. the path. Am I right? Yes, sir. Fantastic. ஸோ நீங்கள் தமிழில் வந்து லினக்ஸ் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் வந்து கொஷின் நம்பர் 8 மறக்காமல் படிச்சு வச்சுக்கோங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு லினக்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து அந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படிங்க லோட் ஆகுது அட கரண்ட் ஆன் பண்ணுங்க கம்ப்யூட்டர் கரண்ட் வந்துச்சு போதுமா பயாஸ்குள்ளே போகுங்க. இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குங்க, அதை பார்க்கலாமா? ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட்வேர்லாம் செக் பண்ணும். இதுதான் பயாஸ்ன்னு சொல்லுவாங்க. செக் பண்ண பின்னாடி வந்து உங்களுடைய பூட் லோடர் மதர் போர்டில் இருக்கிற ப்ரோக்ராம், அதாவது ரோமில் இருக்கிற ப்ரோக்ராம்லாம் லோட் ஆகும். அதாவது வந்து பூட் லோடர் லோடிங்னு சொல்லுவாங்க. உங்கள் கர்னல் என்ன பண்ணால், ஸோ உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்ன இருக்கும், கர்னல்ன்றது நடுவில் இருக்கும், ஷெல்லுன்றது வெளில இருக்கும். இந்த கர்னல் வந்து லோட் ஆகுது மெமரியில். லோட் ஆன பின்னாடி அந்த டிரைவர் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ண பின்னாடி தேவையான சர்வீஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களோட லாகின் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆன பின்னாடி நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க, உங்களுடைய லினக்ஸ் வந்து லோட் ஆகிடுச்சிங்க. இதுதான் கான்செப்ட்டுங்க. So like we talked about softwares and process and folders and everything, right? How a Linux is getting loaded? What are the steps? Can you tell me? The Linux boot process is a systematic task. Your computer goes through from power it on and until the Linux operating system is getting loaded and ready to use. So it involves the following stages like firmware initialization, like using BIOS and UEFI, followed by loading the bootloader, and followed by starting the Linux kernel, and followed by the initializing system process, and finally the user interface process, command line or the graphical user interface. This is how the Linux boot process works. Okay, once you turn on your machine. காமன் லினக்ஸ் கமாண்ட், இது ரிலேட்டடாக இன்டர்வியூ கொஷின்ஸ் இருக்குங்க. கொஷின் நம்பர் 9ல் நம்ம பார்க்குறது இதுதாங்க. அதாவது டார் ஃபைல்னு ஒன்று இருக்கும். டார்னா என்னங்க, அதாவதுங்க ஒரு ஃபோல்டர் இருக்குன்னு வச்சுங்களேன், அதை ஜிப் பண்ணுறது தான் டார் ஃபைல்னு சொல்லுவாங்க. அந்த டார் ஒரு ஜிப்பிங் எப்படி பண்ணுறதுன்றது தான் உங்களுக்கு கேட்குற கேள்வியாக இருக்கும். டார்ன்றது பார்த்தீங்கன்னா லினக்ஸ் ஒரு ஆர்கைவ் டூலுங்க. இந்த கமாண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. முதல்ல டார் கொடுத்துடணும். -c அப்படின்னா வந்து கிரியேட்டிங் எ நியூ ஆர்கைவ். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இசட்ன்றது வந்து நீ ஒரு ஜிப் ஃபைலாக க்ரியேட் பண்ணு, ஜிசிப்ன்ற இதை டூலை வச்சு கம்ப்ரஸ் பண்ணு. வெர்போஸ்னால் என்னென்னா வந்து அந்த ஃபோல்டர் அந்த ஜிப் ஃபைலை கிளிக் பண்ணால் உள்ளக்கிற ஃபைலாம் தெரியணும், அதான் வெர்போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து எஃப்ன்றது வந்து அந்த ஃபைல் நேமை நான் இப்பயே தரேன்னு சொல்லிவிட்டு அந்த ஃபைல் நேம் என்னவோ அதை கொடுத்துட்டு எந்த ஃபோல்டரை நீ கம்ப்ரஸ் பண்ணி அந்த ஃபைல் நேமாக மாற்றணுமோ, ஸோ இந்த tar -c_vzf கொடுத்துட்டு என்ன பேரில் நீ அந்த ஃபைலை க்ரியேட் பண்ண போகிற, எந்த சோர்ஸை எடுத்து நீ க்ரியேட் பண்ண போகிறத நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய ஃபைல் வந்து ஜிப் ஆகிடும். See, actually like zipping a file is really important for your operating system. So have you heard about tar.gz and all? Yes, sir. What is the exact process in saving this kind of files in Linux? So in Linux, if you to save a file or directory to tar.gz archive, we have to use the following commands, tar commands. So that compresses your application packages and compresses your application and files and directories to tar.gz archive. The syntax for that converting your file directory to archive is tar-czvf archive file.tar.gz path to the file name, sir. Here -c is you are creating a compressed file, and that is a command that compresses your file into JZip folder, and V provides the verbose output, and F defines your specific file name. Talking about commands. Yes, sir. Okay. So arguments. Arguments, sir. Yeah. So to create a file directly, convert a file directly into archive file, you have to follow these commands. Fantastic.
ஸோ லினக்ஸ் பேசிக் கமெண்ட்ஸ் இன்டர்வியூ கொஷன் தமிழில் நீங்கள் லேர்ன் பண்ணதா முக்கியமான ஒன்று வித்து மறந்துடாதீங்க. SSH பேனர் அது எப்படி எடிட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் ஒரு பேனரை நீங்கள் எடிட் பண்ணுறதா தான் வந்து சூடோ அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டராக நீங்கள் லாகின் ஆகிறீங்க. லாகின் அட்மினிஸ்ட்ரேட்டராக நானோன்ற எடிட்டரை யூஸ் பண்ணி issue.net அப்படின்றத நீங்கள் வந்து எடிட் பண்ணுறீங்க. எடிட் பண்ணிட்டு உங்களுடைய மெசேஜ் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் அதை சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிடுங்க. ஓகேவா? எக்ஸிட் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து ஸோ எப்படி எக்ஸிட் பண்ணலாம்? கண்ட்ரோல் எக்ஸுங்க, அது கொடுத்தா எக்ஸிட் ஆகிடும். என்ன தான் அந்த பேனரை வந்து நீங்கள் எடிட் பண்ணாலும் அது எனேபிள் பண்ணோம் இல்லைங்களா? எனேபிள் பண்ணுறதுக்கு வந்து திரும்ப சூடோ நானோ கொடுத்துட்டு ஸோ sshd_config அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கும் சரிங்களா? ஓகேவா? அந்த இடத்துல போயிட்டு வந்து பேனர் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த கீழே இருக்கிற இந்த கமெண்ட் banner/etc/issue.net அப்படின்றத வந்து அந்த லைனை நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களுடைய SSH சர்வீஸை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். எப்படி பண்ணுறது? சூடோ systemctlங்க ரீஸ்டார்ட் SSHங்க இந்த மாதிரி கொடுத்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேனர் வந்து எனேபிள் ஆகிடுச்சிங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வந்து SSH அந்த யூசர் என்ன லாகின் பண்ணுற யூசருங்க அந்த சர்வரோட ஐபியை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேனரை நீங்கள் பார்க்கலாம் லாகின் பண்ணும்போது. So securing is really important in Linux, right? Security is one of the biggest future, right? Yes. What is this SSH banner and all? So it is a feature in Linux, sir. To create a SSH banner in Linux, SSH is secure shell. Secure shell. It is a network protocol, sir. Okay. To create a SSH banner in Linux, you have to go through following steps. So first, you have to create a banner. So create a desired message that contains your banner message like. Warning message whenever your file is user login through the SSH like unauthorized access is not allowed to the system is a banner message. Then following you have to edit your SSH configuration in the Linux environment like use in the path like etc/issue.net and sshd banner. After you have created a banner, then you have edited the SSH configuration, you have to restart the service by using sudo systemctl command. Then you have to test the banner if it is works or not. I'm really happy with your performance. That's a great interview with you. Thank you, sir. Thank you. என்னங்க நம்மளோட இன்டர்வியூ क्वेश्चंसலாம் பார்த்தீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பிக்கையோட நான் முடிக்கிறேங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் லினக்ஸில் நான் போட போகிறேங்க. கண்டினியூவாக நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கைடன்ஸ்லாம் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாட்டுங்க. வாழ்க தமிழ். ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க.